மாத்திடுவோம். உங்க 4 பேரையும் கூட்டிட்டு 4 பேரையும் கூட்டிக்கிட்டு காட்டு காவலுக்கு போலான்னு ஒரு ஆசை. சரி. முன்ன பின்ன நீங்களாம் காட்டுக்கு போயிருக்கலாம் பெட்டிக்கிறதே? இல்லம்மா, காட்டுக்குலாம் போனதில்ல. வேற எங்க போயிருக்கியா? காட்டுக்குலாம் போனதில்லைம்மா. காட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. மிருதங்கரண்ணே நீங்க? ஆல்ரவுண்டுக்காரண்ணே நீ? வேற எங்க போவ? குருமாரி அண்ணே காட்டுக்கு போயிருக்கேன்னு கேட்க சொல்றாரு. போயிருக்காராப்பா. முருகண்ணே நீ? அவரு கூட போயிருக்கேன். பாண்டியண்ணே நீனு? ஏன் அவர் கூட நீங்க 2 பேரும் சேர்றீங்க? அப்படியா? சரி சரி. என் கூட சேர்ந்து உங்க 4 பேரை கூட்டிட்டு போலான்னு ஒரு ஆசையில இருக்கிறேன். சரி, வரீங்களா? போவோம். போலாமா? காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. உயிரோட இருக்கானாவே? கூடிய சீக்கிரம் கொன்றுவேன். என்ன சொல்ற? ஆமா. என்னைக்கு இருந்தாலும் அவன் சாவு என் கையில். புடிங்க. காதல சொல்றேங்க. காதல சொல்றீங்களா? என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது கண்ணோர கட்டிலுக்கும் 5 6 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன். நான் சொல்ல நினைச்சேன். ஒன்னு ஒட்டு மொத்த குத்தையால நினைச்சேன். அல்ல நினைச்சேன். நல்ல நினைச்சேன். ஒன்னு ஒட்டு மொத்த குத்தையால நினைச்சேன். Come on everybody. சொர்க்கத்துல கச்சேரி கட்டி போடுச்சேன். நான் கட்டி போடுச்சேன். உன்னை வெக்கமிட்டு மூச்சு முட்டை கட்டி போடுச்சேன். சொக்கி தவிச்சேன். நான் சொக்க தங்க கிட்டியதான் துள்ளி குதிச்சேன். சொக்கி தவிச்சேன். நான் சொக்க தங்க கிட்டியதான் துள்ளி குதிச்சேன். குற்றால சாரலது கண்ணோர ஊறி வர உன்னை நினைச்சேன். உன்னை நினைச்சேன். என் பூத ஜன்மா புண்ணியவா உன்னை அடைஞ்சேன். உன்னை நினைச்சேன். நான் உன்னை நினைச்சேன். புண்ணியவா உன்னை அடைஞ்சேன். அண்ணே, உலகத்துல இப்படி ஒரு ஆட்டம் நான் பார்த்ததில்லை. அண்ணே எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. எனக்காக இல்ல, அவருக்காக. ஆத்தாடி, இப்படி ஒரு ஒத்த காலு சூரணம், இப்படி ஒரு ஆட்டமா அண்ணே? பாண்டியனே, முருகனே, என்ன பாட்டு?
ஆளுமா டோலுமா ஆலுமா டோலுமா இசா பாஸ் போடுமா ஆலுமா டோலுமா இசா லகடி மாலுமா பாத்தியா ஆலுமா டோலுமா இசா லகடி மாலுமா ஜெட்டி கண்ணே கட்டி விட்டா சாலுமா அரிகல கரிகல போட்டு விட்டா கலகலே பழுத்தின பழுக்க விட்டா கண்ணா லோக்கலே அண்ணே 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 பாட்டு அண்ணே முடிஞ்சு அண்ணே போதும்னே அட போதும்னே அல விடாதே பாச்சு தொலைங்க அண்ணே மைக் அமர்ந்துருச்சுனே பெட்டிக்காருக்கு போடுமா அல விடாதே கண்ணே அல ஒரு சிங்கனால பாரினால என் சிங்கம் ஏய் நாடகத்தை கெடுத்து போட்டு மொத்த காசையும் கெட்ட போறேன் நீங்க சரி சரி உட்காருங்க அண்ணே அண்ணே போ ஐயோ புதுசா ஒரு தோழியை கூட்டிட்டு இந்த அவ வந்து பாடுவானே இன்னொருத்தி இருக்கா அவளை வர சொல்றேன் அடியே ஹலோ 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 பழத்தை முடுங்கட்டுமா மாம்பழத்தை முடுங்கட்டுமா அப்படியே சூப்பர் பிகரியா ஆத்தி கொய்யா பழத்தை முடுங்கட்டுமா மாம்பழத்தை முடுங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே ஒரு கொய்யா பழத்தை முடுங்க வேணாம் மாம்பழத்தை முடுங்க வேணாம் இந்த 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 கொய்யா பழம் வேணாம் மாமி மாம்பழம் வேணாம் மாமி வேற உங்களுக்கு என்ன வளம் தேவை என்ன முடியாது உங்களோட சப்போட்டா பழம் போது மாமி உங்களோட சப்போட்டா பழம் போது மாமி ஒடு இந்த ஒடு இந்த ஒடு அப்படியே ஒடு இந்த ஒடு இந்த சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே ஒடு இந்த ஒடு இந்த ஒடு இந்த அடி தோளச்சோறு வேணாம் மாமி கம்பஞ்சோறு வேணாம் மாமி வேற என்ன சோறுடா உனக்கு வேணும் உங்களோட புளிச்சோறு போது மாமி உங்களோட புளிச்சோறு போது மாமி கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே அடிக்கறி குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி வேற என்ன குழம்புதே உனக்கு வேணும் உங்களோட பூண்டு குழம்பு போது மாமி உங்களோட பூண்டு குழம்பு போது மாமி உட அப்படியே உட அஜக்தா உட அஜக் அஜக் அடி அஜக் அஜக் ஒடி இந்த ஒடி இந்த ஒடி இந்த பரவாயில்ல பெட்டிக்காரு சின்ன ஆளா இருந்தாலும் ஆமா என்ன வாடினாலும் பெரட்டி பாடுறீ நீ இல்ல என்ன வாடினாலும் பரட்டி உன்னையவே கூட பரட்டிட்டு அடிப்பேன் உண்மைதானா ஆமா அப்ப என்ன வரி வாடினாலும் பெரட்டி வைய ஆமா இப்ப நான் ஒரு வரி பாடுறேன் சரி நல்ல திறமையான பெட்டிக்காரனா சரி பெரட்டி பாடிங்க பாப்போம் அப்படியா ஆமா ஊர்ல எதுவும் கேவலப்படுத்தி விட்டுறாத இல்ல கேவலப்படுத்தல உங்ககிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத பாப்போம் ஆமா பாடட்டா போடுறி நல்ல புருஷன்ட்ட போகட்டுமா கள்ள புருஷன்ட்ட போகட்டுமா நல்ல புருஷன்ட்ட போகட்டுமா கள்ள புருஷன்ட்ட போகட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே நீ நல்ல புருஷன்ட்ட போக
யார்கிட்டயும் போக. இன்னைக்கு ஒரு ராத்திரி குருமாரிக்கிட்ட போனா போதும். இன்னைக்கு ராத்திரி குருமாரிக்கிட்ட போனா போதும். ஒடி, இந்தா, இந்தா. நீங்க சொன்னது மாதிரி குருமாரிட்டே போறேன். சரி, அவர்கிட்ட போய் போய் குப்பரக்க படுக்கட்டுமா, ஒரு சாச்சு படுக்கட்டுமா, அப்படியா? என்னடி சொல்ற? குப்பரக்க படுக்கட்டுமா, அட்டஞ்சாச்சு படுக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. நீ குப்பரக்க படுக்க வேணாம், ஒரு சாச்சு படுக்க வேணாம். வேற எப்படி? நீ குப்பரக்கவும் படுக்க வேணாம், ஒரு சாச்சும் படுக்க வேணாம். வேற குனிஞ்சுக்கிட்டு நின்றா போதும். குனிஞ்சுக்கிட்டு நின்றா போதும். போடு, இந்தா, போடு, இந்தா. குனிஞ்சுக்கிட்ட என்னமோ வந்து போர் போட என்ன வேணாம். ஐயா பாவத்தை, நான் வந்த இடமும் சரியில்லை, வாக்கப்பட்ட இடமும் சரியில்லை. நான் வச்சேனடா ஒரு காலில் இந்த நத்தத்து எல்லையில், அதுக்குள்ளே மல்லு கட்டி வாஞ்சி. வர வர ஆள் அழகாயிட்டே வர, என்ன காரணம்? அழகா இருக்கு. நாங்கள் ஆமா, இன்ன வரைக்கும் ஆடினது அவர் தானா? அவர்னே. ஆ யார் இவரா? ஆ என்ன சரக்குத்தேன் அடிச்சேன்னு தெரியலையே, இன்னும் இறங்காம இருக்கு. ஒரு பேப்பரில் இருந்தால் எழுதி கொடு, நாளை பொண்ணு நாங்களும் வாங்கி குடிச்சு பார்க்குறோம். ஆ சரி சரி விடுங்கப்பா. ஆமாம், எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தாத்தேன் ஒன்று போல திருவிழா நடத்த முடியும். ஆ அதெல்லாம் நல்லா நடக்கும். ஏன் நடக்காது? நீ உலகம் என்னும் நாடக மேடையிலே நீ ஒரு நடிகன், நாடகத்தை கெடுத்துறாத உன் காலில் விழுகிறேன். என்னத்தை சொல்றது? சரி, நான் நல்லா இருக்கேனான்னு சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நீ குத்தாட்டம் போட்ட இழப்பு இந்த வாரு உன்னையத்தே மாமா, இப்போ நீ எனக்கு மாமா. ஆ நம்ம வாழ்க்கை நம்ம ஆனால் ஒன்ட்டெல்லாம் வந்து தாலியை கட்டி வாழ்ந்தோம்னு வச்சுக்கோ, பொழப்பு பொழந்தது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீ குதிக்கிற குதி ராத்திரி 12 மணிக்கு பஸ் நைட்டில் இருந்துச்சு குதிச்சிருவோலே ரங்கட்டி ரங்கட்டின்னு சுத்தப்படாது. என்னத்தை சொல்கிறது? பொண்ணா பிறந்ததுக்கு என்ன பூ? நல்லா இருக்கண்ணா. உனக்கு வயசு ஒரு 75 குறையாமல் இருக்கும். 75 வயசில் இம்பிட்டுக்கான பிள்ளையை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா நீ பெரிய எச்சி பூத்தி பிடிச்ச எல்லாத்தையும் இருந்திருப்ப. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நம்பி ஏமாந்து போயிடாத. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஓ வேட்டிக்குள்ளே என்ன கிடக்கு அதுதான் முண்டை இங்கேயும் கிடக்கு. அப்புறம் 2 பேரும் கத்தி சண்டை தான் போட்டு விளையாட முடியும். நோ, மண்டை சரிஞ்சு என்னத்தை சொல்கிறது? ஆண்டவா ஆண்டவா, காலம் போன காலத்தில் நல்லா இருக்கு. இன்னும் நம்பலையா நீயே? இந்த வாரம் அப்போ தான் நான் போட்டு வந்த டவுசரத்தையும் போட்டிருக்கேன். இன்னும் இதுக்கு மேலே இன்னும் உள்ள கலட்டிக்கிட்டு காட்டணும். என்னத்தை சொல்கிறது? ஆண்டவா ஆண்டவா. ஆனால் அந்த நாடகத்தில் இந்த காசை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ சிரமப்படுறேன் தெரியுமா? விடிய காலை 3 பிள்ளைகளை போட்டு சிறைக்கணும். சிறைச்சிட்டு வந்து இங்கே வந்து இந்த பொம்பளை வேஷம் போடக்குள்ள நான் படுற சிரமம். ஒரு பக்கெட்டு பந்தை வச்சா ஒரு பக்கெட்டு எவுது, 2ஐயும் சேர்ந்து 1 ஓலை அமுக்குனா 4 குக்கியும் பட்டார்னு விடுங்குது. சரி அதுதான் பரவாயில்லன்னு 2 இஞ்சி ஊக்க குத்திட்டுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் வந்தா உன்னை மாதிரி காய்ச்சப்பாடு பிடிச்ச பயலுக தொல்லை தாங்க முடியல. எவ்வளோ வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு. ஆமாம், ஆனால் உண்மையிலேங்க சொல்லுடி பெட்டிக்கார மாமா, சொல்லுடி. நான் அழகா இருக்கேனா? சூப்பராக இருக்க. நிஜமாவா? ஆமாம். அழகா இருந்து என்ன செய்ய? ஏன்டி? அழகை படைச்ச ஆண்டவன். சரி, என்ன ஆச்சு? அழுகுறேன்டா தூய்மை குடிக்குவியா? அப்படியா? அழகை படைச்ச ஆண்டவன் சரி, எனக்கு முட்டுக்கானு சொலகத்தானடா படைக்காம விட்டான். சொலக படைச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? படைச்சிருந்தா நத்தம் திண்டுக்கல் லிங்கேவாடி பகுதியில் சரி,
எத்தனை ஏக்கர் இந்த மாம்பழ வியாபாரியில பூரா மடக்கி போட்டிருப்பேன் என் கையில. ஒரு ஆளை விட மாட்டேன். ஆமா. ஆனா உண்மையிலே இங்க சொல்லுடி. அழக படைச்ச ஆண்டவே எனக்கு சொல்ல படைக்கல. ஏன்? இன்னொருத்தி வந்தால என் தோழிமா. ஆமா. அவ படைச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டா. என்னாச்சு? பயன்படுத்த தெரியாம பயன்படுத்தி பாலா போயிட்டா. நாங்கள் அன்னைக்கு எங்க வரோம் தெரியுமா? எங்க போறீங்க? கண்ணும் கருத்துமாக காட்டுக்கு போக போறோம். அங்க போயித்தான காவலும் பார்க்க போறோம். கண்ணும் கருத்துமாக காவலுக்கு போக போறோம். அங்க போயித்தான காவலும் பார்க்க போறோம். அம்மா வருவாங்கன்னு அப்பாவும் சொன்னாருங்க. அம்மா வருவாருன்னு அப்பாவும் சொன்னாருங்க. நான் வந்துட்டேன். என் தோழிமா வந்தா. சரி. வள்ளியம்மா அவர் வந்தாங்க. இன்னும் எங்க மாமா வரணும். ஓஹோ. எங்க மாமா வந்தாத்தான் இடமே சிறப்பா இருக்கும். எங்க மாமாவை கூப்பிடுவோமா? ஆமா. என் மாமே ஒரு மல்லாக்க போட்டு நட்சத்திரத்தை பட்டவகளில பார்க்கவும் முடியுமா? அதே ஊர்தான். ஆமா. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்கள் பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே. பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயல் துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர முடிவில்லையே. பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயல்லையே. உன்னை பார்க்க வந்தனரா நொப்பேங்காரன் இருந்தானே. என்ன செய்ய போறானோ சூம்பத்தான மாறானோ. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும். மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும். வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும். நான் பழ விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் பிரிச்சால் என்ன? சாதி மதம் விரித்தால் என்ன? நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும்? உடஜாலி ரக்கமா கபலி வேணும். அதிஜனா துங்களையே இந்த சாமக்கோழி இது குவளையே. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? நாகூர் அனிப்பா. நாகூர் அனிப்பா தானே? அவர் எங்கே இருக்காரு? நாகூரில் போய் பாடணும். இங்கே ஒரு ஆளுமா டோல்மா கேட்டார். எங்க அது வயசுக்கு ஆளுமா டோல்மா. ஏன்னா பார்க்க வந்த உறவுகளுடைய அதை நிறைவேற்றாவிட்டால் அவன் கலைஞன் அல்ல. ஆளுமா டோல்மா நான் பாடுறேன், அதோடு நீ சிவசமாதி அடைஞ்சது பாடுறேன். நான் பாடுறேன். ஹலோ அப்படியா? ஆளுமா டோலுமா இசலக்கடி மாளுமா கேச்சி காலேஜ்னு கிராக்கி விட்டா சாளுமா
அழுமா டோளுமா இசாலக்கடி மாளுமா ஏஜி காலேஜ்னு ராக்கி விட்டா சாளுமா ஆளுமா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா டோளுமா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா வெளியூர் போயிருந்தா டோளுமா கேட்டுருப்பேன் எந்த ஊரு போயிருந்த இசாலக்கடி மாளுமா கேஜி காலேஜ்னு ராக்கி விட்டா சாளுமா ஒத்தையடி பாதையில் ஒரு சனம் தொங்கையில் ஒத்தையா போகுதம்மா உன்னோட உசுறு மசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட வசுறு. அது முண்டை நம்மளை பூரா மெண்டலாக்க வந்திருக்கு. அந்த பாட்டு என்னன்னே தெரியல கண்டாலிமேனுக்கு. நீங்க தலைவர் வேணா, இது வந்து எங்க குலகேஸ் சொந்த பிரச்சனை. அவ்வளோதான், படுத்துக்க என்ன பத்த ராசா, படுத்துக்க. அப்பா பால் தர்றேன். ஏன் மயந்தேன் மூத்தவன் ஒரு கப்புலிங்காக போய் அதில் படுத்தேன், ஆவி அடிச்சிருச்சு. அதோட இருறா துணியை குடிக்குமானே. எல்லாத்தையும் சமாளிக்க தெரிந்தவர் தான் ஓட்டுநர்கள், எல்லாத்தையும் சமாளித்து வழிநடத்துறவர் தான் நாடக கலைஞர்கள். தம்பி நீங்கள் சூத்தரிச்சு போங்க, உங்கள் வயசுக்கு இங்கே வந்து இது பண்ண பாருங்க. இப்போ 3 தடவை நான் சொல்லுவேன், ஏன்னா நான் ஒரு கிருத்திரம் பிடிச்சவேன். லைட்டாக உன்னை ஏவி விட்டேன்னா உன் முதுகு முக்காத்துட்டு போகாது, பேசாமல் இரு. ரத்தத்தில் பூக்குழி இறங்குறாங்க இல்லையோ, நீ தீக்குழி இறங்க வேண்டிய சூழ்நிலை. ஆட கண்டாலி உள்ள விழா கமிட்டி இன்னும் போதும்யா, போதும் இன்னும் தூக்கிட்டு போங்க. இன்னும் தூக்கிட்டு போய் தூக்கி கொண்டு அப்பிச்சு கடை அந்த தோசைக்கல்ல போட்டு எடுங்க. ஒரு ஊத்தாப்பம். அதே மேடையா இல்லை வேற எது மாடாது? அதே மேடை தானே. கடலா இந்தா நீ போட்ட ஆரணதே இங்கே நக்கிட்டு போயிடுச்சு. ஆளே இல்லை ஆரணை அடிப்பேன். கடலா இருந்துச்சாடா, கடலா ராமேஸ்வரம் கடல் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாரு, கல்லை விடுங்க வந்த ஆளுக மாதிரி. என் தம்பியெல்லாம் ஒருத்த மேலே ஒருத்த ஏறினானே, இப்போ எங்கன்னு போய் ஏறி கிடக்கானோ. ஆஹா, ஒருத்தனை விட்டு போயிட்டாங்கண்ணா. ஒரே வண்டியில் விட்டு போயிட்டாங்க. வண்டி இல்லை, அதே அந்த ஆதங்கம் இடியாப்போ. இதில் நம்ம சொல்கிறோம், காலையில் நத்தம்மா இங்கே நாடகம் போட்டாங்களப்பா. ஆமாம், முருகன் மாலை மாற்றும் போது மட்டும் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னு. அந்த 4 பேர் நாடகம் பார்க்குற ஆள் இல்லை, ஒரு ஆள் பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். இந்நேரத்தில் ஒத்தையில் போனால் அவன் பூச்சண்டு மகன் எங்களை நாட்டுக்கு நின்றான். அவன் வேற அழகுன்னு தீ குளிச்சானே. பேயா நம்மளை பிடிச்சிக்கிட்டா நம்ம உள்ளூர் கோடாங்கி ஏற்கனவே நமக்கு சரக்கு தலைன்னு காட்டமாக இருக்கேன். ஆமாம், அந்த காட்டத்தில் நம்மளை போட்டு ரெட்டச்சாட்டையில் வெளுத்துருவேன். பேயாடுனாலும் நாளைக்கு தலையை நீட்ட முடியாது, அசிங்கத்தனா அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு ஆள் உட்காந்துருப்பார். இன்னொரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டே உட்காந்துருப்பேன். போகும்போதே நாடகத்துக்கு போயிட்டு பாதி சாமல் வந்தால் நான் திறக்க மாட்டேன் கதை வந்தாலே. பொண்டாட்டிக்கு பயந்துட்டா பத்தியா, தாத்தா மாடு புடி மாடு. 3வது ஆள் பைக்கு கிடைக்காம நத்தத்துக்கு அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டவுன் பஸ்ஸில் ஏறி வந்திருப்பார். போட்ட ஓதைக்கு வச்சிருந்த பசு காசு எங்கனையாவது விழுந்திருக்கும். போவது விளைஞ்சனே யோசிச்சிட்டே உட்காந்துருப்பேன். அங்கன ஒன்றுக்கு இருந்தமே அங்கன விழுந்திருக்குமோ, இங்கன நின்றமே எவன்ட்டு கேட்டால் அசிங்கமே. சரி விடியட்டும் கிளச்சி எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு ஆள் உட்காந்துருப்பார். 4வது ஆள் யாருன்னா அவர் தான் உமா மைசெட்டு ஓனர். எப்போ போவாங்க கிடையாது. இப்போ ஊர் கலாங்கிறாங்கப்பா. கலாங்கிறது உண்மையிலே பெரிய பாவம். அந்த பொருளை பறி கொடுத்தவனுக்கு தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும்.
கேட்டு வாங்கிடலாம், யார்ட்டுமே கலாம் கூடாது. என்கிட்ட எல்லாம் ஒரு கிராமமே நாடகம் பேச வந்துச்சு. அதில் ஒரு வயசானவர் என்னை சொன்னார், தம்பி ஒரு பப்புனா இருந்துக்கிட்டு இந்த தண்டி அன்பாளையம் கட்டி இத்தனை வேத்த கஞ்சி ஊற்றுறது பெருசியா, நீ நல்லா இருக்கணுமியா. போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம், என்னத்தை கொண்டு போகணும்னு என் கையை பிடிச்சலாம் அழுதாரு. என்னத்தை கொண்டு போகணும்னு சொன்னவே என் செருப்பை கொண்டு போயிட்டேன். செருப்பை காணா கண்டாலுமே. இதுவரை இல்லை, ஒரு ஊரில் மைசெட்டு ஓனர் வந்து சொல்கிறார், தண்ணி டேங்கில் கட்டி வச்ச குழாயில் யூனிட்டை காணா அப்படின்ட்டார். நான் மைக்கில் சொன்னேன், தண்ணி டேங்கில் கட்டி கிடக்கக்கூடிய அந்த எத்தனை குழான்ட்டேன், 6 குழான்ட்டார். 6 குழா யூனிட்டை தயவு செய்து நீ திருப்பி தரணும், இல்லை செருப்பு பிஞ்சு போகமுட்டேன். கலட்டினவே 3 கழட்டியிருக்கேன். மறுபடியும் ஏறி மறுபடியும் 3 கழட்டிட்டு போயிட்டேன். குழா அவர் வந்து என்னை செருப்பிட்டு அடித்து, அதில் ஒரு டெக்னிக். ஒரு ஊரில் ஒரே ஒரு குழாயெல்லாம் கழட்டிட்டேன். அவன் அருமையான திருடேன், அவன் நல்லா இருக்கணும். யூனிட்டை கழட்டிட்டு அதில் தூக்குச்சட்டியை மாட்டிட்டு வச்சுட்டு போயிட்டேன். ஓனர் இங்கேருந்து லைட் அடித்து பார்த்துருக்காரு, காலையில் நம்ம சப்பானி யூனிட் அடி பொழக்குதுடான்னு. காலையில் போய் பார்க்குறாங்க, அதில் அப்படி சோறும் கருவாட்டு குழம்பு இருந்திருக்கு. ஓனர் ஏறினவர் பசி இறங்க முடியாது, இப்படி தின்னுட்டு சாப்பிட்டு வாழ்த்திட்டு வந்துடு. அந்த கருவாட்டில் முள்ளு குத்தி பிடிச்சிப்பா அவரை. என்னை பார்க்கும்போது எல்லாரும் மாம்பழம் லோடு மேன் மாதிரியே தெரியும். சம்சாரி மயன் சேம்டி. சம்சாரி விவசாயம் ஒன்று தான் முண்டை, சம்சாரி விவசாயம் ஒன்று தான். ஏய், சம்சாரின்றது இங்கிலீஷ் ஆம்பா, அதிசய பூலாக்கா என்று பார்த்து. எங்க அப்பா பேரை சொன்னா நத்தத்துக்கு அங்கிட்டு வண்டி ஓடுறதே ரொம்ப ரொம்ப சிரமம், ஓடாது. ஏன் ஓடான்னு கேளு. எங்க அப்பா வண்டி மெக்கானிக். எங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரியுமா? சரி, நானே சொல்லிடுறேன். அப்பா பேரு நம்பிராஜன். எங்க அம்மா இந்த கொண்டாங்கல்ல, டஸ்ன்னு அடிச்சு ஆத்தாவை கொண்ட நரம்போட சாச்சாங்க. எங்க அம்மா பேரு என்ன, மத்தம்மா மாதிரி கிடையாது. எங்க அம்மா பொம்பளை. ஆனா எங்க அப்பா அதை நம்பல. அவன் மண்டி ஓட்டு வனங்கல தம்பி. ஒரு உள்ள பத்தவனே எங்க அம்மா சொன்னுச்சு, நரம்பு சுண்டுது விடுங்கன்னு. ஆனா எங்க அப்பா அந்த பெருகொண்ட நீக்குறோ. எங்க அப்பா அவர் உடம்புக்குள்ள அந்த கசிவுகள் எங்க ஆத்தா விடலை. சுளுக்கு மாத்திரையை போட்டுட்டு அடிச்சிருக்கேன். 2வது உள்ள பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும்னு எங்க அப்பா கோயில் உலகத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு 2வது ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளை பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளை. 3வது பிள்ளையை பத்துக்கன்னு எங்கள் அப்பத்தா சொன்னதுனால மறுபடியும் எங்கள் அம்மா மாசமாக இருந்துச்சு. இந்தா இப்படி போன உடனே கரு கலைஞ்சிருச்சு. நொப்பம். ஆனால் என் வீட்டு வச்சிருக்க ஆளு எந்த ஊர்லேயும் போய் லேடிஸை டச் பண்ண முடியாது. முதல்ல அந்த காலத்தில் சொல்லுவாங்க வயசான ஆளுகள்லாம், உங்கள் ஐயா வந்து அந்த ஊரில் ஒரு பொம்பளையை வச்சுருந்தாரு, இந்த ஊரில் ஒரு பொம்பளை. இப்போ எவனும் போக முடியாதுல்ல. புல்லோட்டு போகும்போது ஊரே எந்திரிச்சிருவேன். புல்லோட்டை போட்டுட்டு கருவில் விழுந்து ஓடி வெதரில் முள்ளு குத்தி. எதில் விட்டு வாயிலையா? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வாப்பா. இப்போ ஆள் புக்கிங்கில் இருக்கேன்டா. எங்கள் அப்பா வேறு நம்பிராஜ், அம்மா அங்கேயே போனேன். 7 பிள்ளைய பதிச்சு எங்கள் அம்மா. நேற்று ஒரு 2:30 மணி இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருந்தேன் கட்டில். எங்கள் அப்பா, மகனை வீரத்தை வேண்டாரு. என்னப்பா நெஞ்சு நம்பத்தினே வீட்டை விட்டு வெளியே விடாண்டார். கணேஜ் போல கட்டார் இல்லைன்னு போங்கிறாங்க. வருஷம் ஃபுல்லா இந்த கதையும் சாராசமே இதானே. வள்ளி திருமண கதையை இப்படித்தானே சொல்ல முடியும். அப்பா நம்பிராஜே, அம்மா நங்கே மோனி, 7 பிள்ளை. இதை விட்டுட்டு எங்கள் அப்பா வந்து சான்சினா, எங்கள் அம்மா வந்து சிலுக்குன்னா சொல்ல முடியும். கதை அதான். எனக்கு 2 கொண்டாட்டி சூப்பரா. ஒன்று ஆந்தி, இன்னொன்று வாந்தி. நிலாவிலே நிலாவிலே நான் உன்னை நேரில் பாட்டோடும் தொட்டாமல்லே. இருத்தா கொஞ்சம் இங்கிட்டு சொல்லித்தாய், இங்கே பக்கு. போதும்தா. உலகத்திலேயே புருஷன்ட்ட வந்து சொரிஞ்சவன் போலே நேத்தியான் பார்க்குறேன்.
கண்ணே மாமா ஆ உன்னை கட்டி பிடிக்கும் போது அந்த கடலப்பருப்பு மறுமறுப்பு கொடுக்கணும். 3 வருஷமா அந்த பருப்பை வைக்கிற வித்தபாடு இல்லை. கண்ணே மாமா உன் இதில் சாயும் போது என்ன கணேஷ் போல வாட வருதே முட்டை பையன் அதுக்குள்ளேயே வச்சு வந்த பிறைத்திரி முட்டை. கண்ணே மாமா அடுத்த வருஷம் நத்த மாரியம்மன் கோயிலுங்க ஆத்தாட்ட நம்ம 2 பேரும் பிள்ளைய தொட்டி கட்டி கொண்டு வந்து ஆத்தாட்ட போடணும். அது நடக்காது மாமா, அது நடக்காது. வாய கழுவடி கேவலப்பட்ட முண்டை பிள்ளை வளர்க்க போகுது. அப்புறம் உண்மையிலேயே முத சத்தியமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மாமா, வாய்ப்பு இல்ல. ஏன்டா? எனக்கு கர்ப்பப்பை எடுத்து 27 வருஷம் ஆச்சுடா எடுவட்டவளே. சரி TN 42 மென்சுவர் கட்டப்பை வச்சு அடிக்கிறேன். என்ன காணா காசு கொடுக்கறது அவர் தானே போயிட்டாரா? அத்தி வெட்டிருச்சே. கண்ணே நான் 21 வருஷமா மேடையில் எத்தனையோ உங்களை கட்டி பிடிச்சிருக்கேன். உலகத்திலே ஃபஸ்ட் டைம் உடம்பூரா மசரு உள்ளவன் போல என்னைத்தான் பார்க்குறேன். ரோமம் அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க மாமா. ரோமம் அதிகமா இருந்தா தான் காமம் அதிகமாக இருக்குமா? அதானே ஆத்தி. நீ போப்பா அவன் பல்லுவன் முகரையும் எனக்கு அப்படியே பக்கத்தில் வர்ற எருக்கலை வாட வருது. ஆனால் இவங்க 4 பேர் லேடிஸ் நினச்சே உட்காந்துவேன். என்ன இந்த பொம்பளைக்கு ஒரு மாதிரியை எவ்வுதேன்னு போய் பார்க்குறாங்க. பிரகதி என் தங்க நீ வாடா, நீ வந்தாத்தேன் நீ வந்தாத்தே எனக்கு வந்து உடம்புல கக்கட்டி வரப்படும். பிரகதி என்ன நான் தொட்டாலும் 5:30க்கு மேலே உன்னை நான் ஒப்படைக்கணும். பேங்கு சாவி மாதிரி நான் தான் செக்யூரிட்டி. நீ இளையதாரம். இளையதாரத்தை நான் நத்த வட்டார பொம்பளை உரம் சொல்லுவாங்க. என்னன்னு? இளையவடியா இளையவடியான். சரி, இதுதான் உங்க அக்கா மாம்பழ தேவடியா. யாவரம் அள்ளி யாருமாமா? எந்த காடு முண்டையா தெரியல, இப்படி ஒரு முண்டையா? உங்க அக்கா. எனக்கு அக்காவே இல்ல. எனக்கு முண்டாட்டினா உனக்கு என்ன? ஏய் உனக்கு ரசனையே இல்லையா? நீ எல்லாம் ஆம்பளையா? இல்ல வேண்டி உனக்கு புருஷனே கிடைக்கலையான்னு கேட்கிறேன். எனக்கு ரசனே இல்லையா? அதான் பொம்பளையான்ற. உன்னை மாதிரி பொம்பளை கிடைக்கலன்னா பேக் ஷாட்டுக்காதே. பேக் ஷாட்டா? பேக் ஷாட்னா தெரியாதா? அச்சம் இல்லாம எதுமே இல்ல. அடி போடி அங்கிட்டு உனைய பார்க்கல 50 கிலோ மிளகாய் அரைச்சு வரட்டு அரைச்சியா இதுல புண்ணு இருக்கா? முதல்ல பொம்பளையா நீ? முதல்ல ஒரு பொம்பளை முண்டை கீரை முண்டை மூச்சி மோரே பாரு. பொம்பளை அச்சமன நானே பயிர்ப்பு இருக்கணும். இருக்காடி உன்ட? எல்லாமே வச்சிருக்கேன்டி, வேணும்னா வந்து கழட்டிக்கிட்டு பாருடி. ஏய் நான் சொன்னது பயிர்ப்பு மூதேவி பைப்பா கேட்டேன். நீ அதே மாதிரி மாமா அது மாதிரி சபையில செய்யக்கூடாது. என்ன மாமா உங்களுக்கு ரசனையே இல்லையா? என்ன மாமா? நான் தாண்டி மோத்தா தாய் மாமே. எப்படி உங்களுக்கு ரசனை இருக்கா இல்லையா? நீங்க 2 பேரும் கைகோர்த்து ஒரே ஊதாங்குலையை ஊதி அடுப்பு எரிக்கணும். ஊதாங்குலை அடப்பா இருந்தா யானையை கொண்டு வந்து விடுறேன். தூம்பது ஒண்ணுங்க. தங்கச்சி, என் தங்கச்சி இன்னைக்கு பள்ளிக்கூடம் ஆண்டு விழா. உனக்கு தானே அடராமா அப்படி போடு. படைச்சானே சாமிதான். அட ஆமா அப்படி போடு.
பழனம். இது யாரு அண்ணே? வணக்கம். 100 ஆண்டு காலம் நல்லார் வள்ளி நாயகம். அண்ணே இவங்கள தெரியும், இவங்க நான் பார்த்ததே இல்லைன்னு. அது தெரிஞ்சு கட்டுது, தெரியாம கட்டுனது. இது தெரிஞ்சு கத்துது, ஏன் தெரியாம கத்துது? ஏன்? அதான் இருட்டடி அங்கம்மா பேர். இருட்டடி அங்கம்மா எங்க கண்டுபிடிச்சீங்க? இருட்டுக்குள்ளதான். இருட்டுக்குள்ளையா? ஆமா. இது அண்ணே எனக்கு தெரியாம எப்படின்னு? 2 பேருமே உங்களுக்கு நாத்தனா. இவங்க நாத்தனா தெரியும், இவங்க எப்படி நாத்தனா? நாத்தனாதான். உங்க அண்ணன் என்கிட்ட இந்த நடியில ஏத்துனா நான் நாத்துனா. என்னத்தை ஏத்துனாரு? என்னம்மா அத்தை அது பிள்ளைகள பயந்துராமடி. பொம்பளை பிள்ளை முதல் அடக்க ஒடுக்க முதல் முக்கியம் வேணும். உலகத்திலேயே பொம்பளை லங்கோடு கட்டினது நிச்சயமா. ஆமா இதெல்லாம் யார்? எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தாரா? ஏண்டி இதெல்லாம் சரிடி. இது என்னது? உங்க அண்ணன் இது என்னது இடுப்புல? அது ஒரு ரோமத்தை வந்து கிளீன் பண்ற மிஷின். பார்த்ததே இல்லைன்னு. நானே பார்க்கல. அப்ப பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிச்சு. வரவே வரட்டுமா? ஒரே வரட்டு. ஆமா கொஞ்சம் மாஞ்சாக்கிறா தங்கச்சி. நம்ம குல வழக்கம் என்ன தெரியுமா? ஆண்கள் உழுது பயிர் நடுவதும் பெண்கள் காவலுக்கு குல வழக்கம். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அண்ணா அண்ணா என் தங்கச்சி ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆடும் போது வண்டி எட்டி வருவாங்க பாக்குறதுக்கு. ஆண்டு விழாவை நிறுத்துறதுக்கு தான். தங்கச்சி அண்ணே அண்ணட்ட வாடா. அண்ணே என்னத்தா தங்கச்சி இப்படி இங்கே கை வைக்க கூடாது, சோல்டர்ல ஏறி உட்காருறியா? என் தங்கச்சி வள்ளி நாயகி, நாங்கள் கண்டெடுத்த வில்லப்பா. தம்பி இடியப்பம் மைத்த புடுங்கினப்பமெல்லாம் சொல்லக்கூடாது. பருத்திப்பால் இதை பரீட்சையில் எழுதுங்கப்பா, 100க்கு 100 வாங்கலாம். பேப்பைய மேனே இந்த ஒருத்த வரைய மடு அள்ளுதல்றாவன். அண்ணே சமாளிக்க முடியாதுனே. அலோலா இன்றைக்கு அதட்டினதுல குசு தெரிச்சிருச்சு. ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் சோ ஆலோலமே. அப்பப்பா உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நீ அத நான் பெஞ்சு நினைச்சிட்டேன். குட்டி குட்டி பேக் சாட்டணும். பிரீதீஸ்வரி நீ அதே மாதிரி செய்யக்கூடாது, பொம்பளை செய்யக்கூடாது. தங்கச்சி நேரம் விளையாட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் 2 பறவை விரட்டுவான். அப்படியே ஆட்டுமனே. வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தா. இன்னைக்கு வர்றவர் முக்கியமான ஆளுமா? வணக்கத்துக்குரிய யார் வருவாங்க? யார் வருவாங்க? உன் கூட தான் வேனில் வரத்துக்கிருந்தேன். ஆனா வேஷம் என்ன தம்பி வேணாம்ட்டாங்களா? இன்னும் ஒரு சத்தம். வையாவூரி செந்திலுக்குமரே வர்றாருன்னா கடையெல்லாம் அடைப்பாங்க, கைமாத்து வாங்குவாப்புல. அப்போ நீ சிரிப்பு கிடையாது. எத்தனை வள்ளிய தெரியுமா? அவரோட நடிக்க மாட்டேன்னு வெள்ளரிக்காய் வைக்கிறது தெரியுமா? அண்ணே இதெல்லாம் தெரியாது எனக்கு. அண்ணே நீங்க இருக்கல நம்ம என்ன பயப்படணும்? தங்கச்சி அண்ணே அவர்கிட்ட வந்து மற்ற நாடகத்தை மாதிரி ஆயி ஊயின்னு பேசக்கூடாது. எப்படி என்ன பேசணும்? குயின்னு பேசணும். அப்போ உங்களை கேட்டே நான் பேசுவா. செந்திலுக்குமரன் வர்றாரு, என் தலைவன் வர்றாரா. அக்கா இந்த டோப்பு மட்டும் 17,000 செஞ்சு நான் சென்னையில் அலைஞ்சு. நாரதர் வாங்கலாம் சொல்லக்கூடாது, போயிருங்கடான்னு சொல்லு. அப்பாடா ஒரு வழியா பள்ளிக்கூடம் முழு படிச்சு லீவ் விட்டாங்க.